உற்சாகம் டிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 புது வருஷத்தினுடைய ராசி பலன் பார்த்துட்டு இருக்கேன். 2026ஆம் ஆண்டு எப்படி அப்படிங்கிறது. அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தோடு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் தொடர்பு உள்ளது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப நல்லது தான். அதே மாதிரி 2ஆம் இடத்தை சனி பார்க்கறது அவ்வளோ நல்லது இல்லைன்னாலும் கூட குருவின் பார்வை சுபிட்சம். சரி, என்ன நடக்கும்? விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சனி. இந்த 4, 5 பாவங்கள் எதை பற்றி பேசுதுன்னு பார்க்கலாம். அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு இல்லையா? 12ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்கிறாரு. விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வெளியூரில், வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே சிறப்பாகவே இருப்பீங்க. அதுவும் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே 2026ஆம் ஆண்டு ரொம்ப சுபிட்சமாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். நான் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, தாய் தகப்பனை விட்டுட்டு நீங்கள் வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே சுபிட்சமாக இருப்பீங்க. இளைஞர்கள் எல்லாமே செல்வாக்காக நல்ல சம்பளத்தில் இருப்பீங்க. குடும்பம் குதூகலமாக இருக்கும். வெளியிலேயே நீங்கள் செட்டில் ஆகி பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இங்கே வந்துடும். விருச்சிகம். இந்த விருச்சிகத்துக்கு இந்த வருஷத்தில் நல்ல பலன் என்ன, கெட்ட பலன் என்ன, ரெண்டையுமே நம்ம பிரித்து தனித்தனியாக பார்க்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. 10ல் கேது. ராசிக்கு 10ஆம் இடத்தோடு கேது தொடர்பு கொள்வது அவ்வளோ நல்லதில்லை. கேதுவும் ராகுவும் எங்கே இருந்தாலுமே அந்த பாவத்தை கெடுக்குங்கிற விதி. 10ஆம் இடத்தோடு கேது தொடர்பு கொண்டு சிம்மத்தை கெடுத்து, உங்களுடைய வேலையை கெடுத்து, தொழிலை கெடுத்து, இது இங்கே இருக்கிறவங்களுக்கு, உள்நாட்டுக்குள்ளே, இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, இளைஞர்களுக்கு இங்கே என்ன நடக்கும்? சிம்மம் வந்துச்சுன்னா தொழில் கிடைக்கும். 10ஆம் இடத்துல கேதுன்னா வேலை கிடைக்கும். கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னும் இதோட பெரிய வேலையை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு போகக்கூடிய அமைப்பு. வேலையை விட்டால் வருமானம் போச்சு இல்லை, தொழில் போச்சு இல்லை, கையில் காசு இல்லாத பண்ணிடும் இல்லை. சரி, கையில் காசு இல்லாத நிலைமை வேலையை விட்டு உங்களை கஷ்டப்படுத்துது. அடுத்து என்ன நடக்கும்? 4ஆம் இடம். உங்கள் ராசிநாதன் ஒரு வேலை கெட்டு போயிருந்தால் உங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும். உங்கள்கிட்டயே காசு இல்லை, நீங்களும் உடம்பு சரியில்லாமல் இருக்க, ஒரு சின்னதாக விழுந்து அடிப்பட்டு ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு வேலையை செய்ய முடியாத அளவுக்கு காலை எலும்பு முறியிறது, அடிப்படுறது, இதை செஞ்சுக்கணும். என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்ன பண்ணும்? 4ஆம் இடத்தை அதிபதி 5ல் இருந்தாலும் கூட 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது நல்லதில்லை. தாயாருடைய உடல் நலத்தை கெடுக்கும், தாயாருக்கு நோயை கொடுக்கும், தாயாருக்கு நல்ல சுபிட்சமாக இல்லாத, ஆரோக்கியமாக இல்லாத ஒரு சூழல் உண்டு பண்ணும். அடுத்து 5ஆம் இடத்துல சனி, புத்திர காரணம், புத்திரஸ்தானம், குழந்தைகளை கெடுக்கும். எவ்வளோ விஷயம் வருது பாருங்க வரிசையாக. காசு இருக்குது, பணம் இருக்குது, நிம்மதி இல்லைங்கிறது இதுதான். 5ல் சனி, 4ல் ராகு. இது இருக்கும்போது உங்களுக்கு குழந்தைகளால் துன்பமும் இருக்கும், அம்மாவால் உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும், நீங்களே மன உளைச்சலில் இருப்பீங்க. இது எல்லாமே நடக்கும். ஏன் நீங்கள் மன உளைச்சல் இருக்கிறீங்க? மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன? என்ன வயசாக இருந்தால் படிப்பு, நடுக்கிற வயசாக இருந்துச்சுன்னா வேலை, கல்யாணம், இது எல்லாமே தேவை தானே. இது எல்லாத்துலேயுமே ஒரு தடங்கள் இருக்குங்கிற ஒரு அமைப்புங்க வந்துடும். ராசிக்கு 4ஆம் இடம் கெடுது, தொழில் கெடுது. தொழில் கெட்டாலே உனக்கு வேறு விதமான மன உளைச்சல் தான். வேலையே இல்லை, என்ன சொல்லி நம்ம பொண்ணு கேட்குறதுங்கிற மாதிரி பாயிண்ட் வந்துடும். புது வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அந்த முயற்சிக்காக பணத்தை கிணத்தை கட்டி ஏமாந்துடக்கூடாது. அடிப்படையாக தானுங்க. ஒரு இடத்துல போய் நண்பர்களோட தங்குறீங்க, அங்கே ஒரு திருடு போயிடுது, அந்த வழக்குக்கு நீங்கள் மட்டும்தான் ஆளாவீங்க, மற்றவங்களாம் தப்பிச்சுக்குவாங்க. இதெல்லாம் என்ன நடக்குது, என்ன நடக்குதுன்னே உங்களுக்கே புரியாது. ரூம் பார்க்கணும்னு சொல்லுவீங்க, 2 பேர் 4 பேர் தங்கி இருக்கு, ஒரு இடத்துல வேலைக்கு போவீங்க, அந்த வீட்டு ஓனர் வீட்டில் ஒரு திருடு போவோம், உங்கள் மேலே கேஸ் வரும். பக்கத்தில் இருக்கிற பையனோட இருக்கிற பையன் வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருப்பான், நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு சொல்லி உங்களை பிடிச்சி உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இது அத்தனை வேலையும் 7ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்ளுங்கிற காரணத்தினால வருங்க. அப்படின்னு நண்பர்களால், பழகக்கூடிய பெண்களால் அவமானம், அசிங்கம், இதை எல்லாமே நடக்கும். விருச்சிக ராசிக்காரன் இந்த வருஷம் பூரா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
அக்டோபர் 27 வரைக்கும் சொல்லலாம். நான் 2026 தான் படம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா 7ஆம் இடத்தை சனி தொடர்பு கொண்டு அவர் நல்ல 4ஆம் இடம் கெட்டும் 5ஆம் இடம் கெட்டும் எல்லாமே நமக்கு எதிர்மறையாக இருக்கும். அப்படிங்கிறது குடும்பத்தில் பிள்ளைகளே உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்வாங்க. ஒரு பையன் பிடிக்கவே பிடிக்காது, உங்களுக்கே பிடிக்காது, ரொம்ப மோசமான குறிப்பு பையனாக இருக்கும். அந்த பையனோட உங்கள் பொண்ணு ஓடி போகிற அமைப்பாக கொடுக்கும். இதெல்லாம் ராசி பலன்களை சொல்ல முடியுமா கூட நீங்கள் நினைக்கலாம். சொல்ல முடியும். எப்போ 7ஆம் இடம் பாதிக்கப்படுதோ 5ஆம் இடம் பாதிக்கப்படுதோ குழந்தைகளால் நீங்கள் துயரத்தையும் துக்கத்தையும், குழந்தைகளால் நீங்கள் வேறு விதமான மருத்துவ செலவையும், மனைவியால் தாயாரால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறதையும், உங்களுக்கு இயல்பாகவே நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு சரிவை சந்திக்கிறதையும் நடக்கும். தசாபுத்தி சாதகமாக இருந்தால் கூட நடக்கும். அதனால் நாங்கள் நல்லா இருப்போம், 26 நல்லா இருக்குது, எனக்கு அந்த திசை நடக்குது இந்த திசை நடக்குது அப்படிங்கிறதுலாம் இங்கே இல்லை. முக்கியமாக மனுஷனுக்கு முக்கியமான பாவமே 2ஆம் இடம் முக்கியமானது, 5, 9 அதோட முக்கியமானது. இங்கே 2ஆம் இடம் மட்டும் நல்லா இருக்கு. நீ நல்லா இருந்தான்னு அர்த்தம். இது வரைக்கும் இப்போ 2026 மேலே நீ பாதிக்கப்பட போறேன்னு அர்த்தம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குரு பார்த்துட்டா நீ நல்லா இருந்துட்டு இருக்கிறன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல ராகு வர்றாரு, 5ஆம் இடத்துல சனி வர்றாரு. இல்லை, நீ நல்லா இருக்கிற ஆக அவனை வீணாக்கிறது உன்னுடைய குழந்தைகளோ உன்னுடைய மனைவியோ. அவங்களாலே நீ பிரச்சனையை பேஸ் பண்ண வேண்டியது வரும். உங்களுக்கு தெரியாம உங்க மனைவியை உங்க காசை உங்க பணத்தை எடுத்து அவங்களுக்கு தெரியாத உங்ககிட்ட இருந்து எவ்வளோ எடுத்து அவங்க கொடுப்பாங்க. அது தெரிய வரும். அது தெரிய வரும்போது நீ பிரச்சனை வந்து உங்களுக்கு அதிக அளவுக்கு கோபம் வரும். என் பணத்தெல்லாம் எவ்வளோ நாளாக எடுத்து எவ்வளோ கொடுத்தேன், என் சொத்தையே போச்சு, பணமாக போச்சுன்னு அவங்கள அடித்து நீங்கள் விரட்டுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் அழுதுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? பொம்பளைங்க போவாங்க. கஷ்டம்னா அவங்க கொடுக்குறது சகஜம் தானே. ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு வந்தீங்க, அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு ஒரு உதவி செய்யலாம்னு நினைக்குது. அது ஏதோ தொழில், அது ஏதோ வேலை இருந்துச்சுன்னா உனக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அதுவே செய்யலாம். அதுக்கு எந்த தொழிலும் வேலையும் இல்லை. ஒரு வேலையில் இல்லாத, படிக்காத, கல்வியில் இல்லாத, கல்வியில் இல்லாத ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. அது உங்களை தம்பி தான் நம்பி இருக்கும். உங்கள்கிட்ட இருந்து தானே எடுக்கணும் எதாக இருந்தாலும். அதையும் குறைச்சமாக நினைக்கிறீங்க. வரும்போது எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், பொண்ணு கொடுத்தா போதுன்னு கட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை செய்யறத அது செய்யறது அதுக்கு நேர்மையாக இருக்குது. கஷ்டம்னா எல்லாரும் உதவுவாங்க, இயல்பு தான். உங்கள்கிட்ட இருக்குது இல்லைங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஆனால் இங்கேருந்து தானே அதை எடுத்து கொடுக்கணும். எந்த வீட்டில் குடி இருக்குது, எந்த வீட்டுக்கு அது மனைவியாக இருக்குது, அங்கேருந்து தானே அதை எடுத்து கொடுக்கணும். அதை எடுத்து கொடுத்து குற்றமாக பார்க்கக்கூடியவங்களாக இருக்கீங்க நீங்கள். அவ்வளோதாங்க. அதை எடுத்து கொடுத்து அது சங்கடப்பட்டு அதை அடித்து அதை விரட்டி அது வீட்டுக்கு போய் அது கொஞ்சம் ஆடுது. இது எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. அதை தான் கணவன் மனைவி பிரிவு, குழந்தைகள் பிரிவு. இது குழந்தைங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். 4 ராகு, இந்த ராகு குரு பார்க்குறாரு. குருங்கிறது உங்களுடைய பிள்ளைகள். அம்மா மேலே கை வச்சா பிள்ளைங்க அப்புறம் சும்மா விடாது. நீ தப்புன்னு நீ தான் சொல்கிற, அம்மா செஞ்சது கரெக்டுன்னு பிள்ளைங்க சொல்லணும். அம்மா பக்கம் தான் சப்போர்ட். நீங்கள் உங்களுக்கு குறுகிய எண்ணம், குறுகிய மனப்பான்மை. மனைவியோட இந்த வெயிட்டாக மனைவி மாமனாரோ மாமியாரோ உங்களுக்கு பிடிக்காது. அதுதான் ஏனம் பாவம். அவங்க எல்லாம் பார்த்தா ஒரு மட்டம் தட்டி பேசுகிற அமைப்பு தப்பு. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எப்போ ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு வரீங்களோ அது கடைசி வரைக்கும் அது உங்களுடைய உரிமை. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அவ்வளோ உரிமை அவங்களுக்கு பங்கு இருக்குங்கிறதுல. அவங்கள கேவலப்படுத்தி பேசுகிறதோ, விமர்சனம் பண்ணி பேசுகிறதோ, அவங்கள விலக்கி வைக்கிறதோ, இது உன்னுடைய குடும்பத்துக்கு நீயே ஏற்படுத்திக்கிற பாதிப்பு. உன் குடும்பத்துக்கு நீயே பாதிப்பு ஏற்படுத்திக்கிறேன். நீ அவங்கள விலக்கி வச்சாலோ அவங்களுக்கு குறைச்சி அனுப்பிச்சாலோ என்ன ஆகும்? பிள்ளைங்க படிப்பு கெடும். பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுடைய வாழ்க்கை தரமுக்கு பாதிக்கும். பிள்ளைங்களை வளர்க்குற விதத்தில் சிக்கல் வரும். உங்கள் அப்பா அம்மா பாட்டிங்கள்லாம் அப்பா அம்மா பெற்றவங்க மாதிரிலாம் வளர்த்த முடியாது. பெற்றவங்க மாதிரி யாருமே செய்ய முடியாதுங்க. பிள்ளையை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் 100% அக்கறை இருக்கும். அவன் சொந்த பாட்டன் சொந்த பேரண்டையாக இருந்தாலும் அவங்களுக்கு அக்கறை இருந்தாலும் இயலாத நிலைமையில் அவங்க இருப்பாங்க. அக்கறைங்கிறது அவங்களுக்கு எனர்ஜி சத்து இல்லை. அவங்களும் பார்த்துவாங்க. நீ பொண்டாட்டி அடிச்சு தந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன நடக்கும்? பாட்டை பாட்டி எஸ்வராக்கிட்டு இருப்பாங்க. ஒன்னாலையும் பண்ண முடியாது.
அந்த பிள்ளைங்க குளிக்க வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பள்ளிக்கூடம் அனுப்புகிற வரைக்கும் பார்க்குற பக்குவமும் ஒரு அக்கறையும் பெற்றவளை தவிர மற்ற யாருக்குமே வராது. அதைக்கு சிக்கல் இங்கே வரும், அதுக்குண்டான தடங்கள் இங்கே ஏற்படுத்துங்கிறது தான் உண்மை. அதனால் நான் சொல்லக்கூடியது ரொம்ப என்னாச்சு சொல்லக்கூடியது எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.